Hello friends, in a editorial important topics பார்க்க போறோம். So starting with this one, an invisible humanitarian crisis in India. Okay, so lockdown start பண்ண இந்த few initial daysல வந்து நம்ம நிறைய நியூஸ்ல பார்த்தோம் that migrant ஓட distress and wage laborers ஓட distress and poverty நிறைய வந்து like above poverty lineல இருக்கிற people கூட they are slipping down towards poverty line, below poverty line அப்படிங்கிற நிறைய நியூஸ் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். இப்போ ரீசெண்ட் டைமில் லைக் ஒரு 1 month பேக்ல இருந்து பார்த்தீங்கன்னா அந்த நியூஸ் எல்லாமே நம்ம அவ்வளோக்கா பார்க்குறது இல்லை. ஸோ இது வந்து நம்ம எப்படி வந்து கன்க்ளூட் பண்ணால் தட் அவங்களோட சுச்சுவேஷன்ஸ் சரியாயிருச்சு அண்ட் தே ஆர் ஹாப்பி நவ் அண்ட் அவங்களுக்கு வந்து அந்த டிஸ்ட்ரெஸ் எல்லாமே போயிடுச்சு, தே ஆர் கெட்டிங் தேர் இன்சென்டிவ்ஸ் அண்ட் அவங்க ஃபேமிலி செக்யூரிட்டி சோஷியல் செக்யூரிட்டி எல்லாமே வந்து கரெக்டாக இருக்குது நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம். பட் ஆக்சுவலி கிரவுண்ட் ரியாலிட்டி இஸ் தே ஆர் அட் தி இன்விசிபிள் சைடு. அவங்க ஆல்ரெடி வந்து ரொம்ப கஷ்டத்தில் இருந்தாங்க அண்ட் இப்போ வந்து அவங்களோட சுச்சுவேஷன் வந்து இன்னும் ரொம்ப எக்ஸாஜரேட் ஆகிடுச்சு, இன்னும் ரொம்ப கஷ்டத்தில் தான் இருக்கிறாங்க. ஸோ அதை பற்றி தான் வந்து இந்த ஹோல் டாப்பிக்கே அதை பற்றி தான் இருக்குது. ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா எக்கனாமி வந்து க்ளோஸ் ஆகிருக்குது. எக்கனாமி க்ளோஸ் ஆனதுனால தேவர் டெய்லி வேஜ் ஒர்க்கர். ஸோ வெளியே டெய்லி வந்து அவங்களுக்கு வந்து ஒரு 300-400 rupeesனு நார்மலாக டெய்லி வேஜ் ஒர்க்கர்ஸ் வந்து சம்பாதிச்சுட்டு இருப்பாங்க. ஸோ அப்படி ஒரு சுச்சுவேஷன் இருக்கிற டைமில் இப்போ க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் தே டோன்ட் ஹேவ் ப்ராப்பர் சேவிங்ஸ் ஆப்வியஸாக அண்ட் சோஷியல் செக்யூரிட்டி ப்ரொடெக்ஷனும் வந்து இந்தியாவில் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ அக்சசிபிலிட்டி அண்ட் அவேர்னஸ் அபவுட் சோஷியல் செக்யூரிட்டி இருக்கிற கொஞ்சம் சோஷியல் செக்யூரிட்டி ஸ்கீம்ஸுக்கு வந்து அவேர்னஸ் வந்து கம்மியாக இருக்குது. ஸோ பீப்புள் டோன்ட் நோ வாட் ஆர் தி சோஷியல் செக்யூரிட்டிஸ் அண்ட் அவங்க வந்து எதெல்லாம் எலிஜிபிளாக இருக்கிறாங்க அப்படின்னு கூட வந்து நிறைய இதில் வந்து தெரியலை. ஸோ இப்படி இதெல்லாமே பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இப்போது ஒரு இன்விசிபிள் ஒரு சுச்சுவேஷன் தான் க்ரியேட் ஆகிருக்குது. நம்ம மீடியாவில் வந்து இப்போது நிறைய விஷயங்கள் அப்பார்ட் ஃப்ரம் த ரியல் இஷ்யூஸ் விச் ஆர் ஹேப்னிங், நம்ம நிறைய வந்து ராம் ஜன்ம் பூமியோட இஷ்யூஸ் வந்து பார்த்துட்ருக்குறோம் அண்ட் ஆப்போசிஷன் வந்து அதை வந்து லைக் கிளைம் பண்ணுறது, ரஃபால் வந்து ஸ்கேமா இல்லையாங்கிற ஒரு டிபேட், சுஷாந்த் சிங் ராஜ்பூத் டெத்தில் வந்து சிபிஐ என்கொயரி. ஸோ ஆல் தீஸ் திங்ஸ் வந்து இப்போ பார்க்கும்போது நம்ம ஃபோக்கஸ் மீடியா ஃபோக்கஸ் வந்து அந்த இடத்துல தான் இருக்குது அண்ட் மெஜாரிட்டி ஆஃப் பீப்புளோட ஃபோக்கஸுமே அங்கே தான் இருக்குது. பட் த ரியல் த டிஸ்ட்ரெஸ் விச் இஸ் லைக் இந்தியா வந்து இப்போ ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்குது அண்ட் ஒரு பெரிய ஹியூமனிடேரியன் க்ரைசிஸ் வந்து இன் நியர் ஃபியூச்சர் வந்து இந்தியா ஃபேஸ் பண்ண போகுது. அது வந்து என்னென்னா இதுதான் நம்மளோட லேபர்ஸ் அண்டு அந்த ஒர்க் ஃபோர்ஸ் வந்து அவங்களோட டிஸ்ட்ரெஸ் தான் வந்து ஒரு பெரிய விஷயமாக வந்து இருக்க போகுது. ஸோ இந்த இடத்துல வந்து ஆத்தர் வந்து ஜஸ்ட் ஒரு ஒரு சின்ன ஸ்னிப்பெட்ஸ் மாதிரி வந்து அவங்க சொல்கிறாங்க. அவங்க வந்து லைக் நிறைய அப்சர்வ் பண்ணது. ஸோ அந்த பேங்க்ஸ் ஆஃப் ரிவர் யமுனா டெல்லியில் வந்து யமுனா ரிவர் பேங்க்கில் வந்து நிறைய பேர் கிட்டத்தட்ட 4000 ஹோம்லெஸ் மென் வந்து அங்கே தங்குறாங்க. ஸோ அவங்க வந்து டெய்லி வேஜ் ஒர்க்கர். ஸோ பிஃபோர் லாக்டவுன் வந்து தே யூஸ் டு ரிலை ஆன் தோஸ் ஒர்க். ஸோ டெய்லி வந்து ஒர்க் போகிறாங்க அண்ட் தேவர் ஏர்னிங் சம்திங் ஃபார் தேர் டெய்லி ஆர் எல்ஸ் கொஞ்சம் ஸ்மால் சேவிங்ஸ்க்காக. ஸோ ஃபுட்டுக்கு வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய அங்கே வந்து சேரிட்டபிள் ட்ரஸ்ட் அண்ட் குருத்வாரா டெம்பிள் மாஸ்க் இதெல்லாமே இருக்கும். ஸோ அங்கே வந்து தேவர் ரிலைங் ஃபார் ஃபுட். அந்த இடத்துல தான் வந்து தேவர் டோட்லி ரிலைங். ஸோ இப்போ என்ன ஆச்சுன்னா எல்லாமே வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு. எல்லாமே இப்போ மாஸ்க் டெம்பிள் எல்லாமே க்ளோஸ் ஆகிடுச்சு அண்ட் க்ளோஸ் ஆனால அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு ஹங்கர்ங்கிற ஒரு இஷ்யூ வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய இஷ்யூ வந்துருச்சு. ஸோ ஒரு நேரம் சாப்பிட்றது கூட வந்து ஒரு பெரிய ஒரு பேர்டனாக வந்து அவங்களுக்கு ஆயிடுச்சு. பட் ஸ்டார்டிங்கில் வந்து நமக்கு நிறையா நியூஸில் பார்த்துருப்போம் தட் நிறைய வந்து சேரிட்டபிள் ட்ரஸ்ட் வந்து ஃபுட்டு கொடுத்துட்டு இருந்தாங்க, ஃப்ரீ ஃபுட் குக் ஃபுட் கொடுக்குறாங்க, ரேஷன் கொடுக்குறாங்க எல்லாமே நம்ம ஸ்டார்டிங்கில் இனிஷியல் டேஸ். ஸோ மார்ச் ஏப்ரல் அந்த டைமில். பட் இப்போ வந்து அந்த மாதிரி எந்த நியூஸுமே நம்ம ரொம்ப அவ்வளோவா பார்க்குறது இல்லை. நீங்கள் சோஷியல் மீடியா எடுத்துக்கோங்க அண்ட் நியூஸ் இன் ஜென்ரல் பார்த்தாலுமே வெரி ஃபியூ சேரிட்டபிள் ட்ரஸ்ட் ஆர் தேர் ஹூ ஆர் ஆக்சுவலி டூயிங் டில் நவ். அண்ட் டெல்லி கவர்மெண்ட்டோட இந்த ஃப்ரீ குக்டு ஃபுட் டிஸ்ட்ரிபியூஷன் ப்ரோக்ராம் கூட இப்போ ஒரு எண்டுக்கு வந்துருச்சு. தே டோன்ட் ஹேவ் எனி மோர் தோஸ் திங்ஸ் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனுக்கு வந்து வந்துருச்சு இப்போ. ஓகே, அண்ட் நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் ப்ரைவேட் சேரிட்டிஸ் வந்து ஸ்டில் தே ஆர் டூயிங் சம்திங் ஃபார் தி பீப்புள் அரவுண்ட். ஓகே, ஸோ நிறையா இன்னும் கண்ட்ரி சைடில் வந்து நிறைய கம்யூனிட்டிஸ் டெசர்ட்ஸ் ஃபாரஸ்ட் அண்ட் ரிவர் லேண்ட்ஸ் அண்ட் தலித் கெட்டோஸ் இந்த மாதிரி இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் டைம்ஸ்லேயே வந்து அவங்களுக்கு இந்த சர்வைவல்ங்கிறது ஒரு பெரிய பேர்டனாக இருந்தது. ஸோ ஃபுட் அக்சசிபிலிட்டியாக இருக்கட்டும் அண்ட் சோஷியல் ப்ரொடெக்ஷனாக இருக்கட்டும், கவர்மெண்ட்டோட இன்சென்டிவ்ஸ், ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன் அண்ட் ஃபண்ட்ஸ் இது எல்லாமே வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய ஸ்ட்ரகிளாக இருந்தது. அவங்களுக்கு வந்து ப்ராப்பராக வரல. ஸோ தேவர் டோட்லி ரிலைட் ஆன் ரெமிட்டன்சஸ். அவங்க வீட்டில் இருக்கிறவங்க எல்லாமே மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ் வேறு ஸ்டேட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களோட ரெமிட்டன்சஸ் நம்பி தான் இருந்தாங்க ஃபார் தேர் சர்வைவல். பட் இப்போ வந்து சுச்சுவேஷன் ஹஸ் ரிவர்ஸ். ஸோ அந்த மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ் வந்து வீட்டுக்கு போனனால அவங்கக்கிட்ட இருந்த கொஞ்சம் கொஞ்சம் சேவிங்ஸை வச்சு அவங்க இப்போ அவங்களுக்கு வந்து தேர் ஃபீடிங் தெம் ஆல்சோ. ஸோ தோஸ் ஹூ ஹேவ் ரிட்டர்ன்டு. ஸோ அப்படின்னு பார்க்கும்போது அகெயின் ஒரு பெரிய ஒரு ஒரு பேர்டனாக வந்து இந்த இடத்துல வந்து இருக்குது. ஸோ இது ஒரு முக்கியமான பாயிண்ட் இந்த இடத்துல என்னென்னா நம்ம லேபர் ஒர்க்கர்ஸ் மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ்னால் வி ஆர் லைக் திங்கிங் அபவுட் லைக் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்ஸில் இருக்கிறவங்க அண்ட் இந்த மாதிரி ஆளுங்க மட்டும்தான் அப்படின்னு சொல்லி. பட் இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் எப்படி ஆயிடுச்சுன்னா மிட் லெவல் ஒர்க்கர்ஸ் கூட, லோ இன்கம் மிட் இன்கம் ஒர்க்கர்ஸ் கூட
வந்து இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் லைக் பிலோ பாவர்ட்டி லைன் வந்து தள்ளப்படுறாங்க. ஸோ ஸ்மால் என்டர்பிரைசஸில் ஒர்க் பண்ணுறவங்க, டொமஸ்டிக் ஒர்க்கர்ஸ், செக்ஸ் ஒர்க்கர்ஸ் அண்ட் கிக் எக்கனாமியில் ஒர்க் பண்ணுறவங்க. அண்ட் இன்ஃபேக்ட் வந்து நீங்கள் நியூஸில் கூட பார்த்துருப்பீங்க, பீகாரில் ஒரு ப்ரைவேட் ஸ்கூலில் ஒரு லோ லெவல் ப்ரைவேட் ஸ்கூலில் ஒர்க் பண்ண ஒரு டீச்சர் வந்து இவர் செல்லிங் பனானாஸ். அண்ட் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஹூ வாஸ் லைக் இந்த ரிசெஷன் டைமில் வந்து ஷி வாஸ் ஃபயர்ட் ஐ கெஸ். ஸோ அவங்க வந்து ஷி வாஸ் செல்லிங் வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் எல்லாமே வந்து கிரியேட் ஆகுது. அண்ட் இன் ஃபியூச்சர் வந்து மிட் லெவல் இன்கம் whose income is like 20,000 or 25,000 இருக்குது, பட் தே டோன்ட் ஹேவ் எனி ப்ராப்பர் சேவிங்ஸ். அப்படிங்கிற ஆளுங்க கூட வந்து தே வில் பி புஷ் டு திஸ் ஃபேக்டர், பிலோ பவர்ட்டி லைன் ஃபேக்டர் வந்து அதிக சான்சஸ் இருக்குது இஃப் கவர்மெண்ட்ஸ் இன்டர்வென்ஷன் இஸ் நாட் ப்ராப்பர் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் வந்து கண்டிப்பாக க்ரியேட் ஆகும். அண்ட் இதில் வந்து சில மெஷர்ஸ், அது வந்து மிட்டிகேஷன் மெஷர்ஸ்னு சொல்ல முடியாது, பட் வென் வி ஹேவ் ஒரு சர்வைவல், ஒரு ஃபுட்டுக்கு வந்து நமக்கு வந்து கஷ்டம் இருக்குது அப்படின்னா, ஸோ வி ஷுட் ரெடியூஸ் அவர் இன்டேக். ஸோ ஒரு நேரம் மீல் வந்து நம்ம வந்து லைக் எவ்ரி மீல் வந்து இஃப் யூஆர் ரெடியூசிங் அவர் இன்டேக் அப்படின்னா கொஞ்சம் நம்ம வந்து கோப் அப் பண்ணலாம். ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் நம்ம வந்து அதிகமாகவே சாப்பிட்றோம் அண்ட் ஒரு மீல் ஸ்கிப் பண்ணுறது வந்து யூஸ் இல்லை. ஸோ தீஸ் ஆர் சம் ஆஃப் தி mitigation measures which could be taken in very serious and very like last resort issues வரும்போது தான் வந்து நம்ம அந்த மாதிரி எடுப்போம். அண்ட் சில்ட்ரன் வந்து நிறைய பேர் இந்த அங்கன்வாடிஸில் படிக்கிறவங்க அண்ட் வந்து நிறைய மிட் டே மீல் ஸ்கீம், ஸோ அந்த மாதிரி நிறைய கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் படிக்கிறவங்க அவங்க வந்து தேவர் கோயிங் டு ஸ்கூல்ஸ் அண்ட் அவங்களுக்கு வந்து ஃபுட் ப்ரொவைட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அட்லீஸ்ட் அவங்களுக்கு ஒரு மீலாக அங்கே கிடச்சிட்டு இருக்காது. பட் இப்போ வந்து சுச்சுவேஷன் எப்படி ஆயிடுச்சுன்னா, தேர் நாட் ஏபிள் டு கோ டு ஸ்கூல் அண்ட் அவங்க வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ அட்லீஸ்ட் தே கேன் ஈட் சம்திங், அங்கே ஒர்க் பண்ணுற இடத்துல ஏதோ ஒன்று கிடைக்குதுன்னா கூட சாப்பிட்றாங்க. அந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்து நிறைய இடத்துல வந்து இப்போ க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ யுனைடெட் நேஷன் ஒரு பேப்பர் வந்து ப்ரிகாரிட்டி அண்ட் தி பேண்டமிக் ஜூன் 2020 வந்து ரிலீஸ் பண்ணாங்க. அதில் வந்து எஸ்டிமேட்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க, 400 மில்லியன் நியூ ஒர்க்கர்ஸ் வந்து தேர் அட் தி ரிஸ்க் ஆஃப் ஸ்லிப்பிங் இன்டு எக்ஸ்ட்ரீம் பாவர்ட்டி. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 120 to 30 rupees பர் டே, அதை விட கம்மியாக இருக்கிற ஒரு சேலரி பர் டே இன்கம் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு வந்து அவங்க போயிடுவாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இந்த இடத்துல. ஓகே, அண்ட் லொக்கேஷன் ஆஃப் அந்த குளோபல் பாவர்ட்டி வந்து ஷிஃப்ட் ஆகிட்டு இருக்குது ஃப்ரம் மிடில் டு மிடில் இன்கம் கண்ட்ரிஸ். ஸோ மிடில் இன்கம் கண்ட்ரிஸ் நிறையா கண்ட்ரிஸ் வந்து இந்த குளோபல் அந்த பாவர்ட்டிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து அதிகமாக போகுது, எஸ்பெஷலி சவுத் ஏஷியா அண்ட் ஈஸ்ட் ஏஷியா. ஸோ ஆல்ரெடி வந்து இந்த ரீஜன்ஸில் வந்து நிறைய இடத்துல இன்க்ளூடிங் இந்தியா இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் வந்து ஆல்ரெடி கொஞ்சம் ப்ராப்பராக இல்லை. ஸோ இன்சஃபிஷியன்ட் ப்ரொடெக்ஷன், சோஷியல் ப்ரொடெக்ஷன் ஸ்கீம்ஸ், சாரி, அண்ட் நிறைய வந்து ப்ரீ எக்ஸிஸ்டிங் கண்டிஷன்ஸ், ஃபேவரபிள் கண்டிஷன்ஸ் ஃபார் இன்னும் பாவர்ட்டி வந்து எக்ஸாஜரேட் ஆகிறதுக்கு இந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்கிற இடத்துல வந்து கண்டிப்பாக ஒரு பெரிய ஒரு என்டேஞ்சர்டான சுச்சுவேஷன் இது. 250 மில்லியன் பீப்புள் வந்து அக்யூட் ஹங்கருங்கிற ஒரு ஒரு வெப்பில் வந்து விழுக போகிறாங்க அப்படிங்கிற ஒரு எஸ்டிமேஷன் இருக்குது. சீனியர் லெவல் கவர்மெண்ட் சைடில் வந்து அவங்களுக்கு இன்னும் அந்த கிரேவ் சுச்சுவேஷன்ஸ் வந்து இன்னும் புரியலை, கிராஸ் ரூட் லெவல் சுச்சுவேஷன்ஸ் வந்து இன்னும் புரியலை. ஸ்டில் தே திங்க் தட் அந்த ஓவரால் குளோபல் ஹங்கர் பர்டன் அண்ட் இந்தியாவோட ஹங்கர் பர்டன் வந்து இட் இஸ் கொஞ்சம் தான் வந்து அடி வாங்கியிருக்குது, ரொம்ப அடி வாங்கலை அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க பிகாஸ் ஆஃப் திஸ் பேண்டமிக். அண்ட் தேர் திங்கிங் தட் ரிகவரி ஆஃப் எக்கனாமி வந்து த்ரூ எம்எஸ்எம்இஸ் வந்து ப்ராப்பராக இருக்கும். ஸோ எம்எஸ்எம்இஸில் வந்து கிட்டத்தட்ட லைக் நான் அக்ரிகல்ச்சர் செக்டரில் இருக்கிற இன்ஃபார்மல் பீப்புள் ஒர்க்கர்ஸ் வந்து நம்ம அதிகமாக என்கேஜ் பண்ணோன்னா we can like revival of எக்கனாமிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து இந்த இடத்துல வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி வந்து கேபிட்டல் இன்ஃபியூஷன் நம்பாமல், தேர் லைக் ஃபிஸ்கல் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் கூட நம்பாமல், தேர் லைக் கிரெடிட்ஸ் மூலயமா வந்து வில் கெட் சம்திங் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் வந்து இருக்கிறாங்க. ஸோ ஆல் தீஸ் திங்ஸ் ஆர் லைக் ஒரு இது இப்போ பேண்டமிக் வந்து ஒரு சின்ன விஷயம் கிடையாது, அது பெரிய விஷயம். மொத்தமாக குளோபல் எக்கனாமியும் இது வந்து ஒரு புரட்டி போட்டிருக்குது, இந்தியன் எக்கனாமி வந்து ரொம்ப ரொம்ப அடி வாங்கியிருக்குது. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது கண்டிப்பாக சில சின்ன சின்ன விஷயத்தை வச்சு நம்ம எக்கனாமி வந்து ஸ்டேபிள் பண்ண முடியாது. ஒரு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து கவர்மெண்ட் வந்து நோட் பண்ணணும். அண்ட் நிறைய வந்து பார்த்திங்கன்னா ஃபார்மல் செக்டரில் இருக்கிற ஒர்க்கர்ஸை வந்து என்கேஜ் பண்ண மாட்டேங்கிறாங்க பிகாஸ் தே ஆர் ப்ரொடெக்டட் இந்த லேபர் ரைட்ஸ். ஸோ என்ன ஆகும் அப்படின்னா சில ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களோட ஸ்டிப்புலேட்டட் டைமை கூட அதிகமாக ஒர்க் பண்ண சொல்கிறாங்க. ஸோ 12 hours வந்து அவங்க வந்து அதிகமாக ஒர்க் பண்ணும் ஃபார் நெக்ஸ்ட் 3 months அப்படின்னு சொல்லி நிறைய ஸ்டேட் கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. அதனால இன்ஃபார்மல் செக்டரில் இருக்கிற ஒர்க் ஃபோர்ஸ் வந்து அவங்க அதிகமாக என்கேஜ் பண்ணுறாங்க பிகாஸ் தே ஆர் நாட் ப்ரொடெக்டட் அண்டர் லேபர் ரைட்ஸ். ஸோ லேபர் ரைட்ஸில் ப்ரொடெக்டட் இருக்கிறாங்க அப்படின்னா தே மைட் பி சம் சுச்சுவேஷன்ஸ் லைக் ஒரு வந்து கான்ஸ்டியூஷனல் ப்ரொவிஷன்ஸ் வந்து அந்த இடத்துல இடிக்கும் நிறையா. ஸோ அந்த மாதிரி வந்து நிறைய சுச்சுவேஷன் வந்து க்ரியேட் ஆகுது. ஓகே, ஸோ ப்ரியார் டு பெண்டமிக் வந்து நம்மளோட குளோபல் ஹங்கர் ரிப்போர்ட் 2019 வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவோட பொசிஷன் 102 இருந்தது. ஸோ அவுட் ஆஃப் 117 அவர் ரேங்க் வாஸ் 102. அண்ட் நம்மளோட நேபரிங் கண்ட்ரிஸ் நேபாள், பாகிஸ்தான், பங்களாதேஷ் வந்து அவங்க நம்மளோட ரேங்க் அதிகமாகவே இருந்தாங்க, லைக் சாரி வெல் ஆஃப் பொசிஷனில் வந்து இருந்தாங்க அவங்க. ஓகே, அண்ட் நிறைய வந்து
ஆல்ரெடி வந்து லாக்டவுன் இந்த கோவிட்-19ஓட இம்பேக்ட் வந்து நாட் ப்ராப்பர் சானிடேஷன் ஒரு ப்ராப்பர் ஹெல்த் ஃபெசிலிட்டிஸ் இல்லாத இடத்துல வந்து கொஞ்சம் அதிகமாகவே எக்ஸாஜரேட் ஆகிருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் யூபி அண்ட் பீகார். ஸோ அங்கே இருக்கிற பாவர்ட்டி பாப்புலேஷன் வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸாஜரேட் ஆகிருக்குது. இன்னும் கொஞ்சம் வந்து அவங்களுக்கு டிஸ்ட்ரெஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்குது. பிகாஸ் அவங்களால ப்ராப்பரான ஹெல்த் கேர் ஃபெசிலிட்டிஸை வந்து அவங்களால அப்ரோச் பண்ண முடியாதுங்கிற ஒரு சுச்சுவேஷன் வந்து அவங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகே, அண்ட் இப்போ வந்து ஒரு ஒரு பெரிய ஒரு இஷ்யூ என்ன அப்படின்னா, அகைன் நான் சொன்ன மாதிரி தான், லைக் ஒரு இன்விசிபிள் ஒரு நியூஸாக வந்து இது மாறிடுச்சு. ஸோ நம்மளோட ஃபோக்கஸ் வந்து அதிகமாக வந்து மிலிட்ரி ஏர்க்ராஃப்ட் அண்ட் ஜெயிலிங் டிசென்டர்ஸ் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ராம் டெம்பிள் இந்த மாதிரி சில விஷயத்தை வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கிறதுனால தி ஆக்சுவல் ப்ராப்ளம் விச் இஸ் ஒரு பேக்ரவுண்டில் வந்து ஒரு பெரிய ஒரு டிவாஸ்டேஷனாக போயிட்டுருக்கிற விஷயத்தை வந்து நம்ம மறந்துடுறோம். ஸோ டைம்லி அண்ட் குவிக் இன்டர்வென்ஷன் தான் வந்து ஒரு ப்ராப்பரான சொல்யூஷன் இதுக்கு இருக்கும். பிகாஸ் மைக்ரேஷன்ஸோட டிஸ்ட்ரெஸ் வந்து இன்னும் குறையில, இன்னும் எக்ஸாஜரேட் தான் இருக்குது. அண்ட் தே ஆர் நாட் ஹாப்பி ரைட் நவ். ஜஸ்ட் பிகாஸ் நியூஸ் அவங்கள பற்றி வரலன்னா தே ஆர் இன் குட் பொசிஷன் நம்ம சொல்ல முடியாது. ஸோ அதுதான் அந்த ஓவரால் டாப்பிக்கோட ஒரு பாயிண்ட். ஓகே, கம்மிங் பேக் டு திஸ் டாபிக், கார்ட்டோகிராஃபிக் சேலஞ்ச். ஓகே, ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் வந்து பாகிஸ்தானோட ரீசெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் அதில் வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர் அவங்க நியூ மேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர் டோட்டலாகவே இந்தியா பாகிஸ்தானோட பார்ட் அப்படின்னு சொல்லி அவங்க நியூ மேப்பில் வந்து கிளைம் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதை வந்து நம்மளோட எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரி வந்து அக்யூஸ் பண்ணியிருக்குது. அண்ட் நாட் ஓன்லி ஜம்மு அண்ட் காஷ்மீர், சியாச்சின் கிளேஷியர் அண்ட் சர் க்ரீக் இஸ் இன் குஜராத் ரீஜன். ஸோ அது வந்து ஒரு டெரிட்டோரியல் மேரிடைம் பார்டர் அது. ஸோ வாட்டர்ஸில் இருக்குது. ஸோ அதை வந்து அவங்களோட பார்ட் அப்படின்னு சொல்லி அவங்க கிளைம் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம வந்து இதை அக்யூஸ் பண்ணியிருக்கோம் தட் யூஆர் லிட்டரலி என்க்ரோச்சிங் தி டெரிட்டரிஸ். அது உங்களோட டெரிட்டரியே கிடையாது அண்ட் யூஆர் யூசிங் கிராஸ் பார்டர் டெரரிசம் ஆஸ் வெல். ஸோ அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, ஸோ இதில் என்ன ஆச்சுன்னா, இப்போது அவங்க டிமார்கேஷன் வந்து ப்ராப்பராக கில்கிட் பல்டிஸ்தானாக இருக்கட்டும் அண்ட் வந்து பிஓகே பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர் இருக்கட்டும், அங்கெல்லாம் வந்து அவங்க டிமார்கேஷன் பண்ணியிருக்கிறாங்க. பட் அவங்க வந்து எக்ஸ்ட்ராவாக இந்த ஜம்மு அண்ட் காஷ்மீர் ரீஜனை வந்து அவங்க வந்து என்ன நேம் பண்ணியிருக்காங்கன்னா, இந்தியா இல்லீகலி ஆக்குபைட் ஜம்மு அண்ட் காஷ்மீர் அப்படிங்கிற நேம் பண்ணியிருக்காங்க. நம்ம பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர்னு பண்ண மாதிரி அவங்க வந்து இந்தியா இல்லீகலி ஆக்குபைட் ஜம்மு அண்ட் காஷ்மீர் அப்படின்னு சொல்லி பண்ணியிருக்கிறாங்க. பட் ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் இந்த இடத்துல என்ன அப்படின்னா, லடாக்கோட ரீஜனை வந்து அவங்க இன்னும் அன்கிளியராக கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னென்னா, ஏன் அப்படி அவங்க வந்து அன்கிளியராக கொடுக்கணும்? அதில் வந்து ஒரு 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 அசம்ஷன் வந்து என்ன அப்படின்னா, பிகாஸ் சைனா வந்து கிளைம் பண்ணிட்டு இருக்குது நம்மளோட எல்எஸ்சி இஷ்யூவில் அக்ஸைச்சின் அண்ட் பார்ட் ஆஃப் லடாக் இஸ் சைனீஸ் டெரிட்டரி. ஸோ அவங்க சைனாவை கிளைம் பண்ணாங்கன்னா ஆப்வியஸ்லி சைனா அண்ட் பாகிஸ்தான் இன் குட் ரிலேஷன்ஷிப். ஸோ கண்டிப்பாக வந்து அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வர்றதுக்கு அதிகமாக சான்சஸ் இருக்குது. அதனால லடாக் மட்டும் அவங்க விட்டுட்டாங்க. ஸோ இது வந்து ஒரு பெரிய ஒரு கொஸ்டின் மார்க். ஸோ பாகிஸ்தானோட கிளைம் த ஹோல் ஜம்மு காஷ்மீர் பட் லீவிங் லடாக் இஸ் இட் செல்ஃப் வந்து அவங்களோட ஆஸ் பர் தேர் ரூல், ஆஸ் பர் தேர் டேட்டா, ஜம்மு அண்ட் காஷ்மீர் இன்க்ளூட்ஸ் ஜம்மு காஷ்மீர், லடாக், கில்கிட் பால்டிஸ்தான், பிஓகே அண்ட் அக்ஷய்சின். இது எல்லாமே வந்து இதுதான் ஜம்மு அண்ட் காஷ்மீரோட பார்ட் தான். ஸோ பட் லடாக் வந்து அவங்க விட்டுட்டாங்க. ஸோ இது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் அவங்களுக்கு. ஸோ பண்ணுறதே ப்ராப்பராக பண்ணாமல் ஏன் பாதி விடணும்? வாட்ஸ் தி பாயிண்ட் இன் தி ஆஃப் டூயிங் தேட் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் வந்து கிரியேட் ஆகிடுச்சு. அண்ட் சியாச்சின் கிளேஷியர் அண்ட் சர் க்ரீக் வந்து ஆல்ரெடி டிஸ்பியூட்டடாக இருந்தது. நம்ம பொலிட்டிக்கல் அனௌன்ஸ்மெண்ட் 2007 வந்து ரிசால்வ் பண்ணிட்டோம். தட் சியாச்சின் கிளேஷியரில் இந்த ரீஜன் எங்களுது அண்ட் சர் க்ரீக்கோட நடுவில் வந்து நோ மேன்ஸ் அந்த டெரிட்டரி இருக்கும். ஸோ அதை தாண்டி உங்களுக்கு இந்த அண்ட் டுவர்ட்ஸ் குஜராத் இருக்கிறது எங்களோட பொசிஷன் அப்படின்னு சொல்லி நம்ம 2007 வந்து ப்ராப்பர் டிசிஷன் வந்து எடுத்துட்டோம். அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம் ஜூனாகட் இது வரைக்குமே வந்து அவங்க ஜூனாகடோட ஒரு பாயிண்ட்டை வந்து அவங்க எடுத்து வச்சதே இல்லை. திஸ் இஸ் தி ஃபர்ஸ்ட் டைம் ஐ திங்க் தேர் டூயிங் திஸ். அண்ட் டியூரிங் பார்ட்டிஷன் டைம் ஜூனாகட் வந்து 1948 வந்து ரெஃபரண்டம் வச்சாங்க. அந்த ரெஃபரண்டம் வைக்கும்போது அங்கே இருக்கிற லோக்கல் பீப்புள் வந்து 95% ஆஃப் பீப்புள் வந்து தே செட் வி வாண்ட் டு ஸ்டே வித் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டாங்க. அண்ட் now again they are pulling this Junagadh issue in front of இது வந்து princely ஸ்டேட்டாக இருக்குது. ஸோ in front of this மேப்பில் வந்து they are showing that this is also part of Pakistan அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து along with this Pakistan issue we already have other issues also. சைனாவோட இந்த கிளைம் the line of actual control in Ladakh அண்ட் நம்மளோட நேபாளோட கிளைம் அண்ட் நேபாள் கவர்மெண்ட் வந்து அவங்களும் மேப் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் அதுலேயே வந்து நிறைய காலாபானி டெரிட்டரிஸ்லாம் இருக்கும். ஸோ நிறையா அந்த டெரிட்டரிஸ் எல்லாமே தேர் பார்ட் ஆஃப் நேபாள்ஸ் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாமே பார்க்கும்போது இந்தியா ஷுட் பிரேஸ் இட் செல்ஃப் அண்ட் நியர் ஃபியூச்சரில் வந்து நிறைய சேலஞ்சஸ் இந்த மாதிரி டெரிட்டோரியல் டிஸ்பியூட்ஸ் வந்து நிறைய வரப்போகுது, நிறைய ப்ரெஷர் வந்து வரப்போகுது. ஸோ நியூ டெல்லி ஷுட் பி ரெடி அண்ட் ஷுட் ஹேவ் அ டிப்ளமேட்டிக் ஆர் எல்ஸ் மிலிட்ரி சொல்யூஷன் வாட் எவர் இட் இஸ், வாட் எவர் தி நீட் அரைசஸ். ஸோ அதுக்கு வந்து இந்தியா ஷுட் be ready அப்படிங்கிறது தான் ஒரு முக்கியமான பாயிண்ட் இந்த இடத்துல. ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் டுடேஸ் எடிட்டோரியல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸ்டே டியூன். தேங்க்யூ.